நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். அதில் ஒரு ரொட்டீன் ஆக்கிடுங்க. 15 நிமிஷமோ இல்லை ½ அன் ஹவரோ இல்லை என்ன டைம் இருக்குதோ அதை ஒரு ரொட்டீன் ஆக்கிட்டீங்கன்னா அது உங்களை ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு போயிடும். நீங்கள் எடுத்த உடனே யோகா பண்ணணும்னா நான் மேட்டு வாங்கணும், ஒரு ட்ரெஸ் கோடு வாங்கணும், வாக்கிங் போகணும்னா நம்ம ஒரு ஷூ வாங்கணும், அதுக்கு தகுந்த ஒரு ட்ரெஸ் கோடு வாங்கணும், நம்ம 6 மணிக்கு தான் போகணும், வெறும் வயிற்றுல தான் போகணும், இப்படியெல்லாம் நம்ம நிறைய காம்ப்ளிகேஷன்ஸாக ஒரு லிமிடேஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதெல்லாம் வாங்கவும் போகிறது கிடையாது, நம்ம யோகா வாக்கிங் போகிறதும் கிடையாது. அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு நேரம் நம்ம யோகா பண்ணிடணும், டெய்லி ஒரு நேரம் நம்ம வாக்கிங் போயிடணும். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் போயிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணால் டிசிப்ளின் தானாக வந்துடும். நம்ம டிசிப்ளினை நோக்கி போனோம்னா டிசிப்ளினும் வராது, ப்ராக்டிஸும் வராது. நீங்கள் டெய்லி பண்ணுங்களேன், அதுவே என்ன பண்ணணும்னா உங்களை புஷ் பண்ணும். எப்படி புஷ் பண்ணணும்னா எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுன்னு புஷ் பண்ணும். நீங்கள் ஒரு ரூலுக்குள்ளே இருந்தீங்கன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் எம்டி ஸ்டொமக் கூட பண்ணுறீங்கல்ல, பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். அதுவே என்ன பண்ணுன்னா ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் பண்ண சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நீங்கள் பண்ணுவீங்க. பட் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும்னு நீங்கள் ஒரு டிஃபைன்டாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எம்டி ஸ்டொமக்காகவே இருக்க மாட்டீங்க, யோகாவும் பண்ண மாட்டீங்க.